வணக்கம். ஆன்மீக செய்திகள். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள ஆணையம்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் உள்ளது. பழமையான இக்கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. கோவிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்று கும்பாபிஷேக விழா கடந்த மே மாதம் 25ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து யாககால பூஜைகள் நடைபெற்றன. பல்வேறு புனித நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட நீர் கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டது. சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்ற கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் ராசிபுரம் பிரிவு ரோட்டில் அமைந்துள்ளது ஸ்ரீ திருவரங்கம் கோவில். பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்று கும்பாபிஷேக யாக வேள்வி கடந்த மே மாதம் 24ஆம் தேதி துவங்கியது. இன்று அதிகாலையாக வேள்விகள் நிறைவு பெற்றது. சிவாச்சாரியார் வேத மந்திரங்கள் முழங்க கோவிலின் முக்கியஸ்தர்கள் புனித நீரை தலையில் சுமந்து கோவிலை வலம் வந்தனர். தொடர்ந்து கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. அன்னதானம் வழங்கப்பட்டது. இன்று வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகன் கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மானாமதுரை வெள்ளிக்குறிச்சி முருகன் கோயில் பக்தர் குழுவினர் காவடி, கரகம், பால்குடம் எடுத்து அலகு குத்தி மேளதாளம் இசைக்க பாத யாத்திரை சென்றனர். ராமேஸ்வரம் செல்லும் வழியில் ஊர்வலத்தை பார்த்த மகாராஷ்டிரா பக்தர்கள் ஆச்சரியமடைந்தனர். தமிழக பக்தர்கள் கடுமையான விரதம் இருந்து நேர்த்திக்கடன் செலுத்தி முருகனை வழிபடுவது மெய்சிலிருப்பதாக தெரிவித்தனர். தென்காசி தோரணமலை அடிவாரத்தில் முருகன் கோயில் மண்டபத்தில் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வைகாசி நட்சத்திரத்திற்கு உரிய விழா மரத்திற்கு பெண்கள் மலர் தூவி சிறப்பு வழிபாடு நடத்தினர்.
பொன்னேரி சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கவர்னர் ரவி சிறப்பு வழிபாடு நடத்தினார். கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப வரவேற்பு அளிக்கப்பட்டது. குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியருக்கு சிறப்பு சந்தன காப்பு சாத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். சேலம் சுகவனேஸ்வரர் கோயில் வைகாசி திருவிழா மே 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. பஞ்சமூர்த்திகள் தேரை பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து பரவசம் அடைத்தனர். சூலூர் வெற்றிவேலர் ஆன்மீக அறக்கட்டளை சார்பாக வேல் ஊர்வலம் நடைபெற்றது. சிறப்பு பூஜை செய்யப்பட்டு 48 வேல் ஏந்திய பக்தர்கள் காவடி மற்றும் பறையாட்டத்துடன் பழனி ஆண்டவர் கோயிலை அடைந்தனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவர். வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் கோயில் சன்னதி தெருவில் பக்தர்களுக்காக தேங்காய் நார் விரிப்புகள் போடப்பட்டது. ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினர் செய்தனர். உள்ளே வாங்க போல. நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோத்தகிரி சாலையில் ஆழ்வார்பேட்டை முடியக்கி பகுதியில் படுகர் இன மக்களின் பூர்வீக கோவிலான மகாலிங்கேஸ்வரர் கோவில் உள்ளது. ஆண்டுதோறும் ஜூன் மாதம் திங்கட்கிழமையில் ஒரு நாள் மட்டும் கோயில் திறக்கப்பட்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெறும். இந்த ஆண்டு திருவிழா இன்று காலை 7 மணிக்கு துவங்கி மதியம் 1 மணி அளவில் நிறைவு பெற்றது. முன்னதாக கோடமலை கிராமத்தில் இருந்து அதிகாலை 5 மணிக்கு மக்கள் பூஜை பொருட்களுடன் நடைப்பயணமாக கோயிலுக்கு வந்தனர். அங்கு நெய் விளக்கேற்றி அபிஷேகம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தினர். இதில் கோடமலை கிராமத்தில் முதல் கன்று ஈன்ற மாட்டின் பாலை பச்சை மூங்கில் சேகரித்து அந்த பாலில் மகாலிங்கேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். இந்த மாட்டின் பாலில் தயாரித்த நெய் கோயில் விளக்கிற்கு பயன்படுத்தப்பட்டது. இந்த விளக்கு அணைந்ததும் கோயில் நடை அடைக்கப்பட்டது. விழாவில் உள்ளூர் மக்கள் உட்பட திரளானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். மூலவரை புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை.